வெல்கம் பேக் டு மை சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம விடுதலை பார்ட் 1 பார்ட் 2 படம் எடுத்த இடத்துல தான் இருக்கோம். நம்ம இப்போது அந்த லொக்கேஷனில் தான் இருக்கோம். இப்போ வந்து செட்டு எதுவுமே இல்லை, ஃபுல்லாத்தையும் பிரித்து இது பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு குளம் மட்டும்தான் வரும். விஜய் சேதுபதி வந்து படத்தில் வந்து உக்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கும், அது மட்டும்தான் இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம இங்கே வந்ததே வேஸ்ட்டு தான். ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே செட்டு எல்லாமே பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம். பார்க்குறது எதுவுமே இல்லை, எல்லாம் அந்த குப்பை உடஞ்சி போந்து அதெல்லாம் தான் இருக்குது. ஃபுல்லாக அந்த செட்டிங் வீடு வந்து அந்த ஓடுலாம் போடுவாங்கள்ல, அதெல்லாம் மட்டும்தான் இருக்குது. வேறு எதுவுமே பார்க்குறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணுறதுக்கோசம் ரெஸ்ட் ரூம்லாம் வச்சுருப்பாங்க. அந்த ரெஸ்ட் ரூம்லாம் மட்டும்தான் விட்டு வச்சுருக்காங்க. அதேமாரி இந்த குளத்தை வந்து பள்ளம் எடுத்து ஃபுல்லாக சிமெண்ட் போட்டு இது பண்ணியிருக்காங்க. அதனால் அது எதுவும் பண்ண முடியாது அப்படின்றதுனால அது வந்து விட்டு போயிட்டாங்க. இல்லைனா அதையும் கலாச்சி பிரிச்சிட்ருப்பாங்க. உடஞ்சி போந்து மட்டும்தான் இருக்குது. இந்த ரோடுலாம் இப்போ ஷூட்டிங்காகவே ஃபுல்லாக போட்டிருக்காங்க, தார் ரோடு மாதிரி தெரியுதா? இதெல்லாம் ஷூட்டிங்காகவே போட்ட ரோடு இதெல்லாம். கைஸ் இது வந்து ஃபுல்லாக அந்த செட்டிங் தான். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக செட்டிங் தான், ஃபுல்லாக இதுதான், கட்டை தான், உட்டு தான் ஃபுல்லாகவே. ஒன்று கூட ரியல் கிடையாது, எல்லாமே உட்டு தான். ஷூட்டிங் முடிஞ்சோடனே பிரித்து போட்டு போயிட்டே இருப்பாங்க போல், அந்த மாதிரி தான் இருக்குது எல்லாமே. பாருங்கள், இதெல்லாம் நம்ம படத்தில் வந்து செங்கலால் கட்டுப்பட்ட செவுரு அப்படின்னு நினைப்போம். ஆனால் செவருலாம் கிடையாது, ஃபுல்லாகவே உட்டு தான். இது பாருங்கள், அந்த லாஸ்ட் வரையும் இருக்குது. இந்த ரெஸ்ட் ரூம் மட்டும்தான் ஆலோ பிளாக் கல்லில் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக அந்த செட்டிங்லாம் உடச்சி போட்டு அந்த ஓடுலாம் கீழே தள்ளி விட்டு போயிருக்காங்க. இந்த இடம் லொக்கேஷன் சொல்ல மாட்டேன். லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம வண்டலூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளே வரணும். அதுவும் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான், ரோடும் நல்லா இருக்காது. யூடியூப்பில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா பக்கத்துலேயே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரோடும் நல்லா இல்லை, ஒன்றும் இல்லை, ஃபுல்லாக ஆஃப் ரோடிங் தான். பக்கத்தில் ட்ராக் வந்து உடஞ்சி போயிருங்களேன். ஆனால் இது வந்து இரும்புலாம் கிடையாது, ஃபுல்லாக ஒரு செட்டிங் தான் இருக்குது. ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான் இது வந்து இரும்புலாம் கிடையாது. அந்த படத்தில் வந்து நமக்கு அந்த மாதிரி காட்டுறாங்க. அங்கே பாருங்கள், அங்கே வேறு இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே இது வந்து செட்டிங் தான். இது தான் தண்டவாளம் ட்ராக் பாருங்கள். விடுதலை பார்ட் 1ல் வந்து அந்த ட்ராக் வந்து உடஞ்சி விழும், ட்ரெயினில் கவுர்ற மாதிரி. இது எல்லாமே ஒரு செட்டிங்ஸ் தான். ட்ரெயினோட அந்த கீழே வீலோட ஸ்ப்ரிங்கு இருக்கும்ல இரும்பில், அது கூட ஒரிஜினல் கிடையாது, எல்லாமே டூப்ளிகேட் தான். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ஸ்ப்ரிங்கு. எங்கே ட்ரெயினையே காணுமே, அவ்வளோ பெரிய ட்ரெயினையே காணுமே பாருங்கள். இதுதான் அந்த பிரிட்ஜு, எல்லாமே செட்டிங் பிரிட்ஜு தான். இது மேலேருந்து தான் ட்ரெயின் கவுந்து விழும். கடைசியில் குப்பையெல்லாம் பார்க்க விட்டாங்க வந்து. இதுதான் வீலோட ஸ்ப்ரிங்கு, எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே வந்து இந்த வீடியோவில் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதனால் இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு நல்ல விலாகில் பார்க்கலாம். பாய். சேனலுக்கு புதுசாக வந்துருக்குங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய்.